Hi friends, எல்லாருக்கும் a very good morning. Welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு ஒரு லெந்தி வீடியோ போஸ்ட் பண்ணலான்ட்டு தான் முடிவு எடுத்துட்டு இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்றேன். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ரோசஸ்லாம் ஒரு ஷார்ட் டூர் பார்க்கலாம். என்னெல்லாம் ரோசஸ் என்கிட்ட இருக்கு, இப்போ எப்படி வளர்ந்துட்டு இருக்குன்றதை குயிக்கா ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் இதில் நான் சிம்பிளாக சொல்ல போனாக்கா இது ஒரு கேர் வீடியோவோ டிப்ஸ் வீடியோவோ கிடையாது. ஜஸ்ட்டு நான் என்னுடைய ஒரு கார்டன் டூர் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னெல்லாம் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இது டபுள் டிலைட் ரோஸ் பிளான்ட். ஓகேங்களா? இது நான் இப்போ நேற்று கூட இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இது நான் வாங்கி கிட்டத்தட்ட 6 மாதம் தான் ஆகுதுங்க. 6 மாதமாக இது கிரவுண்டில் இருக்குது. இது ஒரு மாதிரி ஒரு மினி ஃப்ளோரா வெரைட்டின்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு நல்ல வெரைட்டிங்க. காடஸ் ரோஸ்ன்னு கேள்விப்பட்டேன் நான். எனக்கு டக்குன்னு இதோட ஐடி ஞாபகம் வரல. இது இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. எல்லாமே நல்ல க்ரோத்தெல்லாம் இருக்குது. பட் நீங்கள் நிறைய பார்க்கலாம், இலைலாம் நிறைய பழுத்து கொஞ்சம் பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் வந்திருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, நிறையா மழை அண்டு திரும்ப மழை வெயில் அப்படின்ற காம்பினேஷனால் நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப இயற்கையான விஷயந்தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது நாட்டு ரோஸு. நாட்டு ரோஸில் எவ்வளோ அழகாக பூலாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு டேவிட் ஆஸ்டின் ரோஸ் மாதிரியே கப்பாக வந்துட்டுருக்கு. இதுவே நீங்கள் கண்டிப்பாக வாங்கி உங்களுடைய கார்டனில் வச்சு வளர்க்கலாம். ஒரு குட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி அடுத்து இது வெள்ளை நாட்டு ரோஜா, ஒயிட் தேசி ரோஸ். இது எப்படி இருக்குது பாருங்கள். இன்னொரு பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ்னு சொல்ல போனாக்கா, நான் டிஏபி மட்டும் இந்த மாதிரி டைமில் மழைலாம் பெஞ்சு முடிகிற டைமில் ரூட் ஜோன்லேருந்து கொஞ்சம் தள்ளி, வேர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 10 கிரானியூல் 15 கிரானியூல் அப்படின்ற மாதிரி அந்த செடியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வச்சு விட்ருவேன். அதுக்கப்புறம் மழை வரும், வெயில் வரும், அப்படியே அதை விட்டுறது. அதை தவிர க்ரீன் கார்டன் ஃபர்டிலைசர் நான் ஒன்று வச்சுருக்கிறேன். பட் இப்போ ஃப்ராங்க்லி சொல்லப்போனால் 1.5 மாதத்துலேருந்து நான் எந்த உரமும் கொடுக்கல. ஒரு சில குறிப்பிட்ட ரோசஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கிறேன் வழியாக. இப்போ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிற ரோசஸ்க்கெல்லாம் சுத்தமாக நான் கொடுக்கல. பட் பாருங்கள், பேசில் ஷூட் மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்குது. இது மான்கர் செடி தான். இந்த மான்கர் செடியில் இப்போ ரீசெண்டாக பேசில் ஷூட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் போது இருந்துச்சு. அது நல்ல பெருசாகி அதில் டிப்பில் பூ இருக்குது. ஆக்சுவலி இப்போ இந்த மான்கரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பால் சைஸில் ஆகிடுதே வழியை விரிஞ்சு பூக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் படுது. அது இந்த கிளைமேட்டுக்காகவே எதுக்குன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் பூக்கிறது ஃபுல்லாக விரிய மாட்டேங்குது, ஃபுல்லு ஓப்பன் அப் ஆக மாட்டேங்குது. இந்த ஸ்டேஜுக்கு அது அப்படியே விட்டுடுறது. பட் இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல நேச்சுரல் பியூட்டி தானே, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் மான்கர் இயல்பாக வளர்க்கலாம். நல்ல ஒரு கிரேட் சாய்ஸு. மான்கர்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இடம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் மான்கர் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய டேவிட் ஆஸ்டின்ஸ் ஹெரிட்டேஜ் வளர்க்கலாம், கான்ஸ்டன்ஸ் வளர்க்கலாம். நான் ஒவ்வொன்றுத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஆக்சுவலி இது ஒரு ஷார்ட் டூராக நான் போட்டுட்ருக்கிறேன். இந்த லைனில் என்கிட்ட என்னெல்லாம் ரோசஸ் இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் என்னெல்லாம் டேவிட் ஆஸ்டின் ரோசஸ் இருக்குது, என்கிட்ட என்னெல்லாம் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய டேவிட் ஆஸ்டின் ரோசஸ் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இது கான்ஸ்டன்ஸ் ரோஸ் DA29 கான்ஸ்டன்ஸ், நல்ல வெரைட்டி. ஓகேவா? இது பாருங்கள் எவ்வளோ அரும்பு. இந்த பக்கம் ஒரு அரும்பு, அந்த பக்கம் ஒரு அரும்புன்னு எடுத்துகிட்ருக்கு. இந்த பிளான்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஒரே கார்னரில் வச்சுருக்கிறேன் நான். இது ஓவராலாக இந்த பிளான்ட்டு நல்லா தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 months முன்னாடி நான் புஷ்பாஞ்சலி பிரணபீர்லேருந்து ஒரு 3-4 ரோசஸ் வாங்கியிருந்தேன். பிரணபீர் இல்லை, சாரி, பிளான்ட் ரோஸ் வேர்ல்டு வெப்சைட்லேருந்து. அதெல்லாம் என்னன்றதை நான் காமிக்கிறேன். டபுள் டிலைட்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகு. எல்லாத்த விட அழகு டபுள் டிலைட்டு தான். இங்கே பாருங்கள், இது பீட் ரைஸ். ஆக்சுவலி கொஞ்சம் அந்த இலை மேலே ஏதோ இந்த பவுட்ரி மைல்டியூ மாதிரி வந்துட்டுருக்கு. பட் அரும்பு ஒன்று எடுத்திருக்கு. ஸோ பூத்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். பேட் ரைஸ்னு போட்டிருக்காங்க. இது பிளான்ட் ரோஸ் வேர்ல்டுலேருந்து வந்தது பேட் ரைஸ். அடுத்தது இது DA நம்பர் 55. இது ப்ளம் ரோஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது டேவிட் ஆஸ்டின் கிடையாது, இட்ஸ் எ ப்ளம் ரோஸ். இதுலேயும் அரும்பு எதுவும் இல்லை. பிளான்ட் ஆனால் நல்லா மெச்சூர்ட் பிளான்ட்டாக தான் இருக்குது. மேபி சீக்கிரமாக அரும்பு எடுக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங்.
அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டிஏ நம்பர் 43. 43ஓடையும் ஐடி எனக்கு தெரியல, பட் அழகாக பூக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதில் நல்லாவே அரும்பு எடுத்துருக்குது. இலைலாம் ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்குது, நல்லா பெருசாகவே வளர்ந்து வந்திருக்குது. இந்தளவுக்கு சீக்கிரமாக எனக்கு பெருசாக வளர்ந்து வரும்லாம் நான் நினைக்கல. ஸோ பூத்த பின்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதாங்க ஒரு ஷார்ட் டூர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சா லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். பாய் பாய்.